கைஸ் இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு வாட்டி மட்டும்தான் ஒர்க் ஆகணும். அடுத்த டைமில் ஒர்க் ஆகக்கூடாது. இப்போ அங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணுறேன்னா ஓகே ஒர்க் ஆயிடுச்சு, பட்டன் கிளிக் பண்ணி வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் அடுத்த டைம் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஒர்க் ஆகாது. நீ அவ்வளோதான் கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஓகே, நான் பட்டனை டிசேபிள் பண்ணல. பட்டனை டிசேபிள் பண்ணாமல் எப்படி பண்ணுறது? ஸோ இங்கே பாருங்கள், நான் கோடுக்கு போயிடுறேன். ஃபஸ்ட் இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு பட்டன் எடுத்திருக்கேன். ஓகே, அந்த பட்டனில் ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடி வச்சு ஒரு ஆட் ஈவெண்ட் லிசனரை கொடுத்துருக்கேன். அதாவது கிளிக் ஈவெண்ட் லிசனரை கொடுத்துருக்கேன். அந்த கிளிக் பண்ணும்போது என்ன ஃபங்க்ஷன் ரன் ஆகணும்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அலர்ட் வரணும், பட்டன் கிளிக் பண்ணு. அண்ட் தென் இங்கே தான் பாருங்கள், நான் ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனோடனையுமே ரிமூவ் ஆயிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, இது கொடுக்காமல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் பண்ண முடியும். அது என்ன மெத்தட்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரூன்னு கொடுத்தா போதும். நமக்கு ரிமூவ் ஈவெண்ட் லிசனே தேவையில்லை. இதுவே போதுமான அளவு ஒர்க் ஆகிறதுக்கு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஒர்க் ஆகுது, அடுத்த டைம் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். இதுதான் ஈஸி. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எனக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.